ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு, அம்மா இங்கே வாங்க, எங்கே இருக்கீங்க? பாண்டியோட வீட்டில் பொங்கல் கொண்டாடுறாங்களாம். நான் அங்கே போய் கொண்டாடணும்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. நான் அங்கேயே போய் பொங்கல் கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மாணிக்கம் இருந்துட்டு, உன் பொண்ணு நீ எவ்வளோ சொன்னாலையும் கேட்குற மாதிரி இல்லை, பையனும் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், பேசாமல் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நம்ம எல்லாருக்குமே சரி அப்படின்ற மாதிரி மாணிக்கம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வானதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்கள் அப்பா சொன்னது உனக்கு கேட்டுச்சுல்ல, அவனுக்கே உன்னை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், அதனால் முறைப்படி அவனை பொண்ணு கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரி உங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம பாண்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பொங்கல் ஏற்பாடெல்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஐயனார் அப்பனே என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க. உனக்கு இன்னைக்கு சந்தோஷமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வானதி சொல்கிறாங்க. அண்ணன், எங்கள் வீட்டில் பாண்டிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ல அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு கேட்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், ஆனால் நீ என்னடனா இப்படி இருக்கே பாண்டி, இப்போ நம்ம 2 பேரை கல்யாணத்துக்கு என்னடி அவசரம், இன்னும் என் அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனுக்கு என்ன பொண்ணா இல்லை, அதான் ரெடியாக தானே இருக்குது, சரி கல்யாணமானால் நம்ம எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் உங்கள் அன்னைக்கு நடந்ததே ஃபேக் கல்யாணம் தானே, அவங்கள எங்கேயாவது போய் ஹாஸ்டலில் தங்க சொல்லு, நாம் அந்த ரூமை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.